ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது வந்து முட்டை வடை, அதாவது எக் வடை. இது ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த ரெசிபி செஞ்சிடலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி செட்டிநாடு அம்மணி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்கவே வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து எக்கில் செஞ்ச வடை. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ நான் 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நாம் வந்து துருவி எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. 4 முட்டையுமே இப்படி துருவி எடுத்துக்கோங்க. நம்ம முட்டை துருவும் போது லைட்டாக ஃபஸ்ட்டு துருவிக்கலாம், அதுக்கப்புறம் லைட்டாக உடஞ்சி தான் வரும். லைட்டாக கையில் அமுத்தி பிடிச்சிட்டு துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 4யுமே துருவி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக துருவி எடுத்துக்கோங்க. அடுத்து இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து இதை நாம் வடைக்கு ரெடி பண்ணலாம். இப்போ இது கூட நான் 1 கப்பு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் குட்டியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம கையில் 1 கை அளவுக்கு கொத்தமல்லி தழை, கொஞ்சம் ஒரு துளி அளவுக்கு இஞ்சி துருவி போட்டுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு. இதில் வந்து உப்பு சேர்ந்துருக்கும், அதனால் நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் உப்பு போடல அப்படின்னா இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரே ஒரு பச்சை முட்டை இது கூட உடச்சி சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது அப்படியே நல்லா இறுக்கி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா முட்டை வேக வச்சதுலே ஈரப்பதம் இருக்கும், நம்ம எக்கும் சேர்த்துக்கிறதுனால அதில் உள்ள ஈரமே போதும். நல்லா முட்டை பதத்துக்கு வந்துடும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வடை செய்யும்போது சோம்பு வேணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா நம்ம இப்படியே சேர்த்துக்கலாம். ஏன்னா கரம் மசாலா சேர்த்துருக்கோம், அதுலேயே அந்த ஸ்மெல் இருக்கும். இதை நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இதை வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக உருட்டக்கூடாது, ஏன்னா வேகாது. இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நாம் கையில் வச்சு லைட்டாக வடை மாதிரியே தட்டிக்கலாம். நல்லா தட்டிட்டு சுற்றி நல்லா ரவுண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தட்டி வச்சுருந்த வடையை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கணும், ரொம்ப லோவில் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹையிலே இருக்கக்கூடாது. லோவில் வச்சோம் அப்படின்னா எண்ணெய் குடிக்கும். மீடியம் சைஸில் வச்சு இதே மாதிரி தட்டி பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறப்ப எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. இது ஈவினிங் டைம் நம்ம டீ போடுற டயத்தில் இதை வந்து செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. முட்டை வேக வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரம் இது செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம போட்டிருந்த வடையை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி லைட்டாக தட்டி விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் இல்லாமல் கூட நம்ம இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முட்டை வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாக சமையல் செய்து அன்போடு பரிமாறி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.